அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. 2026 ஆண்டுக்கான முதல் நாள் எப்படி உங்களுக்கு போச்சு? 2026 வருஷத்தை எப்படி நல்லா ஹாப்பியா துவக்குனீங்களோ அதே மாதிரி தான் இனி வரப்போற 12 மாதங்களும் நல்லபடியா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொண்டு போகணும், உங்களுடைய வியாபாரத்தை கொண்டு போகணும், உங்களுடைய தொழிலை கொண்டு போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதைவே நான் அந்த இறைவன்கிட்டையும் நான் மறுபடியும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் இல்லாம எல்லாருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம், எல்லாருமே வாழ்க்கையில நல்லா சேர்ந்து முன்னேறுவோம். நம்ம ஏற்கனவே இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம கணிச்சிருப்போம். அதாவது 2026 புது வருடம் வருது. அதே போல உங்களுக்கு தைப்பொங்கல் வருது. தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்கள்ல விலை ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல தானுங்க நம்ம கணிச்சது 100% கணிப்பு கரெக்டா இல்லை அப்படின்னாலும் ஒரு 90% கணிப்பு கரெக்டா இருக்குது. ஆமா, இப்போ கொப்பரை பருப்போட விலை கணிசமா கிலோவுக்கு ₹1, ₹1.5, ₹2 வரைக்கும் உங்களுக்கு ஏறிட்டு போகுது. அதே போலதான் கொப்பரை பருப்போட விலை இன்னைக்கும் ஏறுமுகத்துல தான் போயிட்டு இருக்குதுங்க. இந்த கொப்பரை பருப்போட விலையேற்றம் முக்கியமா விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியும் மன ஆறுதலையும் கொடுக்குதுங்க. இன்னி தைப்பொங்கல் நெருங்க போகுதுங்க. இன்னி நெருங்க போகையிலேயே இன்னும் விலை கூடுதலா விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறோம். அதே போலங்க இப்ப நம்ம சொல்ற விலை எல்லாமே மாவட்டத்தை பொறுத்து வேறுபடுங்க, சந்தையை பொறுத்து வேறுபடும். ஏன்னா இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு சந்தை இருக்கு. அங்க சந்தையில உருவாகிற டிமாண்ட் தேவையை பொறுத்து தான் உங்களுக்கு விலை கம்மியா இருக்குதா அதிகமா இருக்குதானே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். எந்த ஒரு விலையுமே பாத்தீங்கன்னா 100% அக்யூரேட்டா இருக்காது. எல்லாமே ஒரு 50 பைசா முன் அல்லது 50 பைசா பின், அப்படி ஒரு முன்பின் வேறுபாட்டில் ஒரு ஏற்றத்தாழ்வுல தான் இருக்குங்க. ஒரு விலை பொருட்களுக்கு ஒரு ₹10 சொல்றோம் அப்படின்னா அது ₹9.75 இருக்கலாம், இல்லைன்னா ₹10.25 இருக்கலாம். நம்ம சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஒரு ₹10 அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை அனுசரித்து வர்த்தகம் பண்றது சிறந்தது. வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருமே 100% அக்யூரேட்டான விலையை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு விலைனா அந்த விலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு 50 பைசா 25 பைசா முன்பின் ஏற்றம் தாழ்வு இருக்கலாம். நம்ம கணிச்ச விலை ஏற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குதுங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொப்பரை பருப்புல விலை கொஞ்சம் ஏற்றத்துல தான் போயிட்டு இருக்கு. அது எவ்வளவு விலை ஏற்றத்துல கொப்பரை பருப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தேங்காய் மட்டையோட ரேட் பாத்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் ₹3000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் ₹3500 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு ₹32,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு ₹32,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரத்தை பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு ₹89,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு ₹89,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ ₹38 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ ₹37 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ ₹24 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் ₹24 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் ₹24 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இளநீரோட விலை கடந்த ஒரு மாத காலமாவே ரொம்ப டவுனா தான் போயிட்டு இருந்தது. அது 23 வரைக்கும் வந்திருந்தது. பரவாயில்லைங்க, இப்பதான் இந்த 2-3 நாளா ₹1 விலை ஏற்றமாகி ₹24 வந்திருக்குது. அடுத்த கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹51 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹37.50 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா மஞ்சி கயிறோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹24 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹43 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹40 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துடலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ ₹450 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹450 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ ₹480 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ ₹750 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹36.66 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹240 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் பார்த்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ ₹23 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ ₹34 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்ததா கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ ₹185 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு ₹5 விலை ஏறி இருக்கு. மில்லிங் கொப்பரை ஸ்பெஷல் கிரேடை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ ₹172 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு ₹2 விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹171 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு ₹2 விலை ஏறி இருக்கு. மேரிகோ மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ ₹177 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கேரளா கெராபட் மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ ₹213 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேடை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ ₹165 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹164 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க.
சரி, அடுத்ததா தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் 58,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 58,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் 57,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சைக்காய் நிலவரம் பார்த்துக்கலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 52,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 52,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் 51,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு விலை நிலவரம் ஓவராலா பார்க்கும்போது கொப்பரை பருப்பு, அதாவது மெயினா எடிபிள் கொப்பரை, மில்லிங் கொப்பரை ஸ்பெஷல் கிரேட்ல உங்களுக்கு விலையேற்றம் இருக்குது. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.